வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. தமிழ் சினிமாக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம தரமான கிளாசிக் மூவிஸ் கொடுக்கக்கூடிய டிரெக்டர்ஸ்ல ஒருத்தரான டிரெக்டர் அமீர் இப்ப உயிர் தமிழுக்கு அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்காக நடந்த நிறைய ப்ரமோஷன் ஈவெண்ட்ஸ்லயே அவர் கலந்துட்டு இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா டிரெக்டர் அமீர் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னைக்குமே நல்ல படங்களை கைவிட்டதே கிடையாது. அவங்க மேல பாத்தீங்கன்னா நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். குணா, அன்பே சிவம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அந்த டைம்ல மக்கள் கொண்டாடல. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகாம இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த படங்களை பாத்தீங்கன்னா மக்கள் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அப்படின்ற மாதிரியும், மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோய்க்கான விஷயங்கள்லாம் இல்ல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கேஷுவலான யதார்த்தமான கதைகள் இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மக்களால நிறைய விஷயங்களை அந்த படத்துல கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதனாலதான் மலையாள மூவிஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியாது. ஆனா தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பயங்கர ஹீரோயிக்கா ஆகாய சூரனா காட்டுறனாலதான் சில விஷயங்களை மக்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்ற மாதிரி டைரக்டர் அமீர் சொல்லியிருக்காரு. அவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமால ஹீரோஸா ஆகாய சூரனா காட்டி ஓவர் எக்ஸாஸ்டேட் பண்றனாலதான் தமிழ் சினிமா படங்கள் மக்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாம தோல்வி அடையுதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.